இன்று முதல் திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடத்தில் எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது சென்னை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அதிக திட்டங்கள் செய்து காட்டினார். இன்றைக்கு திமுக ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் எந்த ஒரு மாவட்டத்திலும் கொண்டு வரவில்லை. 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். திமுக ஆட்சியில் செய்யாத திட்டங்களை மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமர்ந்த பின்னர் செய்வோம் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டியளித்தார். சென்னை OMR சாலை கந்தன் சாவடி பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட கழக செயலாளருமான KB கந்தன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அதிமுக அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர், தூய்மை பணியாளர், வாகன ஓட்டிகளுக்கு மோர், ரோஸ் மில்க், பாதாம் மில்குடன் ஒவ்வொருவருக்கும் முழு தர்பூசணி பழத்தை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணையின்படி வெயிலின் தாக்கத்தை தணிக்க தமிழ்நாடு முழுவதும் நீர்மோர் பந்தல் அமைக்க உத்தரவிட்டார். அதன்படி சென்னை OMR சாலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KB கந்தன் தலைமையில் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எந்த திட்டமாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு செய்வதில் அதிமுக தான் முதலிடம். இன்று திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடத்தில் எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது சென்னை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அதிக திட்டங்கள் செய்து காட்டினார். இன்றைக்கு திமுக ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் எந்த ஒரு மாவட்டத்திலும் கொண்டு வரவில்லை. இன்றைக்கு நாட்டு மக்கள் சென்னை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி மாற வேண்டும் என்றும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்றும் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். திமுக ஆட்சியில் செய்யாத திட்டங்களை மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமர்ந்த பின்னர் செய்வோம் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். சென்னை விமான நிலைய செய்தியாளர் S பிரபு. புரட்சித் தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீர்மோர் பந்தல் அமைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கந்தன் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் சிறப்பான முறையில் நம்முடைய பொதுமக்களுக்கு அதிகமான பழங்கள், அதே போல நீர்மோர் பந்தல், ஜூஸ் என்று நிறைய மக்களுக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டது. நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு நல்லா செய்வதில் அதிமுக தான் முதலிடம். அதில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே எடப்பாடியாருடைய வழிகாட்டுதல் பேரில் சிறப்பான முறையில் திறந்து வைக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 4 வருடமாக திமுக ஆட்சிக்கு வந்து எந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. அதே போல இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை மாவட்டம் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள், 11 மருத்துவக் கல்லூரி இருந்தது, 7.5% இடஒதுக்கீடு என்று தொடர்ந்து சொல்லிட்டு போகிறோம். அத்தனை திட்டங்கள் வந்து இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம் ஒரு மாவட்டத்துக்கு வந்ததுன்னா எந்த திட்டமே வரல. ஆகவே இன்றைக்கி நாட்டு மக்கள், குறிப்பாக இன்றைக்கு சென்னை மாவட்டம், அதே போல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி மாற வேண்டும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். விடுபட்ட திட்டங்களை, திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் எடப்பாடியார் செய்வார்கள். எடப்பாடியார் ஆட்சி தான்.